when you look நம்முடைய வாழ்க்கை கவனித்து பார்க்கும்போது God is been and has been, is been and will be. God has been and இன்னைக்கும் he is and will be. எதுக்குன்னா the architect of our life, நம்முடைய வாழ்க்கையின் வடிவமைக்கிறவர் அவராக தான் இருக்கிறார். ஆமென். இதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தெளிவாய் நாம தெரிஞ்சுக்கணும். நான் ஏதோ பூமியில இருக்கிறேன், நான் ஏதோ பிறந்திருக்கிறேன், அந்த ஒரு சீசன் வரும். ஆமென். அந்த சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அது ஒரு சீசன். அந்த பிள்ளைங்க நிறைய துருன்னு இருப்பாங்க, நிறைய வளரணும்னு நினைப்பாங்க, நிறைய காரியங்களை செய்யணும்னு விரும்புவாங்க. ஸோ அந்த காலத்துல பெற்றோர்கள் தான் என்ன பண்றோம், பிள்ளைகளை இது தவறு இது சரின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். ஆமென். நம்ம தேவனும் அப்படிதான், இதுதான் வழி என்று அவர் நமக்கு இன்னைக்கு கூட கர்த்தர் நம்ம எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், நாம பேரன் பேத்திகளை பெற்றிருந்தாலும், for God still we are sons and daughters. God doesn't have grandchildren. தெரியுமா? தேவனுக்கு பேர பிள்ளைங்க கிடையாது, வெறும் அவருக்கு மகன்களும் மகளுங்க தான். அவருக்கு பாரு எவ்வளவு ஆசை, ஐ டோன்ட் வாண்ட் கிராண்ட்சில்ட்ரன். நீ எவ்வளவு வயசு, 90 வயசு 100 வயசு மூதாட்டி ஆனாலும் அவர் என்ன சொல்ல, நம்மளை பார்த்து நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். தட் இஸ் எண்டு. ஆண்டவர் சொன்ன பிறகு நாம தான் உலகத்துல இருக்கிற தாத்தா தெரியுமா, பாட்டி தெரியுமா, ஆயா தெரியுமான்னு சொல்லி நாம இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ இருக்கட்டும், ஆனா ஒரு காரியத்தை நாம தெரிஞ்சுக்கணும். God is my architect. தேவன் தான் என்னுடைய என்ன பண்றாருங்க, என்னுடைய வாழ்க்கையின் அச்சாரம் அவர் தான், என் வாழ்க்கையின் என்ஜினியர் அவர் தான், என் வாழ்க்கையை நிர்ணயித்திருக்கிறவரும் அவர் தான், என்னுடைய வாழ்க்கையை எந்த கோணத்துல போகணும்னு தீர்மானித்திருக்கிறவர் அவர் தான், என்னை குறிச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. நாம ஒருவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் தற்செயலாய் பூமியில பிறக்கல. பைபிள் சொல்லுது, நாம ஈவன் when we were தாயின் கருவில இருக்கும்போது நம்ம எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அவருடைய கண்கள் பார்த்ததாம். Amen. When we were growing in the mother's womb, when nothing was there, பைபிள்ல சொல்ல முதிரா பிண்டத்தை போல இருக்கும் போதே நம்ம என்ன, ஆண்டவர் நம்ம பார்த்தாராம் தாயின் கருவில நாம எப்படி வளரோம். He designed. அவர் தான் நம்ம டிசைன் பண்ணி இருக்கிறாரு. அப்போ அது பூமியில வாழ்ற ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணுங்க, we shouldn't be, ஐயோ அவங்கள போல இல்லையே நம்ம கவலைப்படக்கூடாது. நான் am in the way God designed. என்னுடைய என்ஜினியர் என்னை இப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, என்னை பார்த்து ரசிக்கிறார் அவர். எந்த என்ஜினியர்னா தன் கட்டினது, ஐயோ என்னத்தான் நான் கட்டினேன்னு சொல்லுவானா? அவனுக்குள்ள ஒரு பெருமை என்ஜினியருக்கு, நான் கட்டுனது, நான் டிசைன் பண்ணது, நான் ஆர்கிடெக்ட், என்னுடையதுதான் எல்லாம். அதனால ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆர்கிடெக்சர், ஒரு குயவன் கூட பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றாங்க, பைபிள்ல சொல்லு, தன் இருதயத்துல எப்படி தோணுகிறதோ அப்படிதான் வணைவான். உள்ள ஒன்னும் தோணாம ஒரு குயவனால வணைய முடியாது. ஏதோ மண் எடுத்து போட்டேன் ஏதோ வணையறன்னு இல்லை. only when he has the design in his deep in his heart, அதை தான் அவன் என்ன பண்றான், எக்ஸ்டீரியர்ல கொண்டு வருகிறான். அதை தான் அவன் என்ன பண்றான், வெளியே கொண்டு வருகிறவனா இருக்கிறான். God doesn't. அதே போலதான் தேவன் என்ன பண்றாருங்க, எதையோ சும்மா ஆக்சிடென்டா அப்படி போற போக்குல அவரை போட்டுட்டு போகிறவர் அல்ல. ஸோ அதெல்லாம் நாம என்ன பண்றோம், எவ்ரி டே when you think about it, நம்ம ஒரு நாள்ல எவ்வளோ காரியத்தை யோசிக்கிறோம், பிரயோஜனம் இல்லாதெல்லாம் யோசிக்கிறோம்ல. பிரயோஜனப்படுகிறத யோசித்து பாருங்க. தாவீது சொல்வாரு, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற ஆலோசனைகள் அவன் மணலை பார்க்கிலும் அதிகமாம், அவைகளை நான் நினைக்கும் போது எப்படி இருக்குதுங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது எண்ண முடியாத அளவுக்கு தேவன் என்னை குறிச்சு திட்டங்கள் வைத்திருக்கிறார். He has designs, he has plans, he has purposes. ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில இருக்கிற ஒருவரும், ஸ்பெஷலி தி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், தேவன் என்ன பண்றாரு, அவரு பிளான் இல்லாம இல்லை, அவருடைய திட்டம் இல்லாம இல்லை. ஆமென். So he has a plan. எல்லாருக்கும் தேவன் வச்சிருக்கிறார். அதே நேரத்துல we have a plan. நமக்குன்னு சில பிளான் வச்சிருக்கிறோம்.
சில ஆசைகள் வச்சிருக்கிறோம், சில சித்தங்களை வச்சிருக்கிறோம். நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் இப்ப இங்கதான் படிப்பேன், நான் அங்கதான் போவேன். இப்படி நமக்குள்ள நாம கூட என்ன பண்ண இருக்கிறோம், ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறோம்னா ஈக்குவலன் டு ஹிம். அதனாலதான் நமக்கு இவ்வளவுலாம் புத்தி இருக்குது. நமக்கும் பிடிச்சது பிடிக்காதது இருக்குது, ரைட்? நமக்கு எல்லாம் பிடிச்சிருமா? ஒரு சிலது நமக்கு பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது. இன்னொருத்தருக்கு அந்த ஒரு சிலது பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் காட் கிவ்ஸ் எல்லாருக்கும் சாய்ஸ். நீ எதை வேணாலும் விரும்பிக்கோ, எதை வேணாலும் யோசிச்சுக்கோ, எதை வேணாலும் நீ சிந்திச்சுக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. பட் என்ன ஒண்ணுன்னா, ஐ ஹாவ் அ பிளான். நான் உங்களுக்காக வரைந்திருக்கிற ஒரு வரைபடம் இருக்கிறது. நான் உங்களை நினைச்சு நான் உங்களை ஒரு டிசைன் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஆமென். ஏதோ நீங்க நான் ஏதோ இருக்கிறேன் அப்படி இருப்பீங்க, நான் ஏதோ இருந்துட்டு போறேன்னு இல்லை. ஆண்டவர் சொல்ல, இதுதான் என்னுடைய டிசைன். அந்த டிசைன்ல நீ இருக்கும்போது, வாழும்போது, யூ வில் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். நீ என்ன பண்ண முடியும்? ரிசல்ட் கொண்டு வர முடியும். நீ என்ன பண்ண முடியும்? கனி கொண்டு வர முடியும். நீ என்ன பண்ண முடியும்? எனக்கு மகிமையா இருக்க முடியும். யூ கேன் ரிஃப்ளெக்ட் இன் த வேர்ல்ட். இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்களும் நான் இருக்க முடியும். ஏதோ நாம நினைக்கிறோம், எப்போ சா வருமோ? எல்லாருக்கும் சா வரும். பவுல் சொல்வாரு, நான் என்ன பண்ண, என் ஓட்டத்தை முடிச்ச பிறகு எனக்கு சாவு. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். எனக்கு வியாதி வந்துடுச்சு, பலவீனம் வந்துருச்சு. இயேசு கடந்து போன பாதையில ஒருத்தரும் கடந்து போனதுல, கடந்து போக போறதில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போன பாதையில யாரும் கடந்து போக போறதில்ல. அவன் பவுலுடைய வாழ்க்கையில துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் மரணத்தையும் பல நேரத்துல மரணத்துக்குள்ள கடந்து போனார் அவர். Hallelujah. But he never, nothing bothered him. அவருக்கு அதெல்லாம் குறிச்சு அவருக்கு ஒரு கவலை இல்லை. I have been called by God. தேவனால் நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். I have been caught by God. நானா பிடிச்சுக்கல. நான் யார் கையில இருக்கிறேங்க? I have been held by God. நான் தேவனுடைய கரத்துல பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் கையில இருந்து நான் தப்பித்து கொள்ள விரும்பல. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ தப்பித்து கொண்டு போவதற்காக தான் நினைப்போம். We always try to slip away from the mighty hand of God. பைபிள் சொல்றது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு, அடங்கிரு. 1 பேதுரு 1 அதிகாரத்துல நாம படிக்கலாம். ஆமென். அவருடைய பலத்த கரத்துல அடங்கிரு. ஏன்னா அவர் ஏற்ற காலத்துல உயர்த்துவாராம். ஏன் அவர் ஏற்ற காலத்துல? எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறார். அந்த காலமும் அந்த நேரம் வருவதற்கு முன்பாக நீ தலைகீழ கால் மேல வச்சு நின்னாலும் நடக்க போறதில்லை. எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சக்சஸ்ஃபுல் மேன் அண்ட் விமனை பார்த்து நாம என்ன பண்றோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க நாம நினைச்சு நமக்குள்ள சோர்வை வர வைத்து கொள்ளுகிறோம். நான் எப்பவும் சொல்றது, பி ஹாப்பி இன் வாட் யூ ஆர். நீ இருக்கிறதுல சந்தோஷமா இருந்தனா யூ வில் லிவ் இன் பீஸ். தேவனுடைய சமாதானத்துல நிரப்பப்பட்டு இருப்ப. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போனோம்னா கீழே தான் விழ முடியும். You cannot achieve what you want to achieve. There are things. என்னன்னா, என்னைக்கு உங்க மைண்டு உங்க மேல இருந்து அவர் மேல போகுதோ, உங்க கண்ணு என்னைக்கு உங்க மேல இருக்கிற கண் அவர் மேல போகுதோ, உங்க மனசு எப்போ உங்க மேல இருக்கிறது அவர் மேல போகுதோ, உங்க உணர்வுகள் எப்போ உங்க மேல இருக்கிற உணர்வுகள் அவர் மேல போகிறதோ, ஒரு மகிமையான வாழ்க்கையை நீங்க இந்த பூமியில வாழ முடியும். ஆமென். The more நீங்க உங்களை குறிச்சு யோசிக்கும் போது, உங்க பிளானை வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குங்க? You will feel pressure. ப்ரெஷர்ல எத்தனை பேர் வாழ்றோம் இன்னைக்கு?
ப்ரெஷர்ல வாழ்றோமா இல்லையா? பாடல கூட பாடும்போது கூட சொன்னோம், பிள்ளைகளுக்கு ஐயோ என்ன ஆயிடுவாங்களோ, ஏது ஆயிடுவாங்களோ. அண்ணால் அப்படி நினைச்சிருந்தாள்னா சாமுவேலை விட்டே இருக்க மாட்டா. அண்ணாளுக்கு தெரிஞ்சிருக்காதா ஏலியோடைய பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னு? வருஷம் தோறும் வந்துட்டு போறாங்கல்ல. எந்த தைரியத்துல அண்ணால் சாமுவேல அந்த சின்ன வயசு பால் மறந்த பிள்ளைய அந்த இடத்துல விட்டுட்டு போகணும், சீலோவுல தேவாலயத்துல விட்டுட்டு போகணும்? அவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நான் கேட்டேன், தேவன் கொடுத்தாரு, தேவனுடைய சித்தம் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இங்க யார் இருக்கிற? அவ என்ன பார்த்தா, ஏலிய பார்க்கல, ஏழுடைய பிள்ளைகளை பார்க்கல, அங்க இருக்கிற பாவத்தை பார்க்கல, அங்க இருக்கிற அசுத்தத்தை பார்க்கல, அங்க அவ செய்கிற அட்டூழியத்தை பார்க்கல. She had only one person in her heart and mind, that was God. அவள் தன் மேல பார்வையை வைக்கல, தன்னை சுற்றி இருக்கிறது மேல பார்வையை வைக்கல, தன்னை நெருங்கி வருகிற காரியங்கள் மேல பார்வையை வைக்கல, ஏழி மேல பார்வை வைக்கல. பிரதான அங்க ஆசாரியன் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு. இல்ல ஐயோ ஏழியுடைய பிள்ளைகள் அட்டூழியம் பண்றாங்க, அவங்க மேல கண்ணை வைக்கல, அவ பார்வை வைக்கல, மனசை வைக்கலையோ. she never thought. இதுதான் அண்ணாளுக்குள்ள ஒரு நிமிஷம், ஒரு வினாடி ஐயோ அந்த எண்ணம், ஏலியோட பிள்ளைங்க மேல அவருக்கு எண்ணம் வந்திருந்ததுன்னா she would have changed her plan. நமக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி பிளான் மாறுது தெரியுமா? ஏன் பிளான் மாறுது தெரியுமா? அடிக்கடி நம்ம பிளான் மாறுறதுக்கு அடிக்கடி நம்ம மனசு மாறினா இருக்கு. இதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்ன. Hannah was so much focused on God. She never allowed anything. தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே என்ன பண்ணல, உலகத்தின் காரியமோ மாம்சத்தின் காரியமோ எதுவுமே அவளை அட்ராக்ட் பண்ணவோ அவளை பலவீனப்படுத்தவோ அவ இடம் கொடுக்கல. அவ கவனம் எல்லாம் எங்க இருந்ததுங்க? தன்னுடைய தேவன் மேல இருந்தது. அவ கண்ணு பூரா அங்க இருக்குதுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் மேல பதிந்திருந்தது. She never allowed distraction to have its power. இன்னைக்கு நிறைய பண்ண விடுறோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். இடம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றோம்? ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறோம். ஜெபம் பண்ணினே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் வரும். என்ன வரும்? ஸ்டவ் ஆஃப் பண்ணுனா, வரதா இல்லையா? ரைட். பல காரியம் வரும். வண்டியை லாக் பண்ண, எனக்கு அதான் பிரச்சனை. நிறைய இடத்துல வண்டியை விட்டு லாக் பண்ணாம போயிடுவேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாம வந்துடுவேன். அடிக்கடி நடக்கும். ஏன் நேத்து நடந்துச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்கு ஆன் பண்ணீங்க? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவேன், ஆன் பண்ணிட்டு வந்துருவேன். இங்கேயும் ஓடுது அங்கேயும் ஓடுது ஃபேனு, சமாளிக்கணும். என்ன ஒன்னா, when you focus, நான் ஆஃப் பண்ணுனா இல்லையா, அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்? இட்ஸ் கால்டு டிஸ்ட்ராக்ஷன். நம்முடைய தரிசனத்தையும் நம்முடைய கோணத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் சிதறி போகக்கூடிய வழி அதை ஆரம்பிச்சிடும், ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒண்ணு வரும், ஒண்ணு வந்த பிறகு கூட இன்னொன்னு கூட்டிட்டு வரும், அது கூட இன்னொன்னு வரும். இப்படியே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறோம். அது வர 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 கடைசியில ராத்திரி வந்துடும். நான் ஜெபம் பண்ணனா இன்னைக்கு, சரி ஏதோ ஜெபம் பண்ண, அந்த திருப்தியோட தூங்கிரும்.
ஹல்லேலூயா. சுவாமி நிறைய நேரத்துல நான் எனக்குள்ள கேள்வி கேட்பேன். இன்னைக்கு கூட நான் காலையில ஐ ஆஸ்க் so many questions to myself. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கலாமே. You cannot get satisfied with God. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு காலை இன்னும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது அடுத்து கர்த்தர் விட்டுட்டாரு, கர்த்தர் அப்புறம் எழுப்பினாரு. ஐ பிலீவ் எவ்ரி டே கர்த்தர் எழுப்பலன்னா நான் எந்திரிக்க முடியாது. பட் தேர் ஷுட் பி a hunger, தேர் ஷுட் பி a desire. ஹானாக்கு அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். அவ ஏன் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் வந்தா? இவ்வளோ வருஷம் நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு எங்க புருஷன் எல்கானா என்ன பண்ணா, யார கல்யாணம் பண்ணிக்கினா? பெண்ணினால கல்யாணம் பண்ணிக்கினா. எனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை காட்டி கல்யாணம் பண்ணிக்கினா. பட் என்ன லவ் பண்ணான். ரைட்? பைபிள் சொல்லுது he loved Hannah more. ஆமென். ஆனா ஊர் உலகெல்லாம் ஒரு மோகல சொல்லுதேன்னு சொல்லி பெண்ணினால கல்யாணம் கட்டிக்கிறோம். பல குழந்தைகள் பிறந்துடுது. குழந்தைங்க பிறந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்கானாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பெண்ணினால பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணால பார்க்கணும். வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அண்ணாலும் பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறா. சமாளிக்க தெரியல. தெரியாத போது அவள் செய்த யூஸ் பண்ண ஒரு வெப்பன் என்னன்னா, என்ன வெப்பன் யூஸ் பண்ண? ஜெபமெல்லாம் பண்ணல அவ. இன்னைக்கு எல்லா சகோதரிமார்களும் பயன்படுத்துறது தான் அழுக. அவ எங்கேயோ அழுகலன்னா இங்க வந்து அழுது இருக்க முடியாது. எல்கானாவை வீட்டுல நச்சரிக்காம இருந்தா இங்க வந்து நச்சரிச்சிருக்க முடியாது. ராகேல் என்ன பண்றா, இவளுக்கு லேயாளுக்கு குழந்தை பிறந்த மாத்திரத்துல இவ கேக்குறா, எனக்கு பிள்ளைய கொடு. யாரு? ராகேல். யாக்கோபு. தேவன் அடைச்சு வச்சதை நான் என்ன பண்ண முடியும்? If God has done something, who am I? So இங்க அண்ணாளுக்கும் தெரியல கர்ப்பத்தை தேவன் அடைச்சு வச்சிருக்கிறான்னு. அதனால தன்னுடைய மாம்சத்துல ஊறி எவ்வளோ பலம் இருக்குதோ, எவ்வளோ தந்திரங்கள் இருக்கிறதோ, எவ்வளோ காரியத்தை இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு முறையும் அண்ணால் அழும்போது யார் சமாளிக்கணும்? எல்கானா சமாளிக்கணும். அவன் சொல்லி சொல்லி டியூன் ஆயிடுச்சு. 10 பிள்ளைகளை காட்டிலும். ஆமென். அப்போ அண்ணால் ஜெபிக்கல. she would have prayed. ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு கொடுங்க, ஆண்டவரே கண்ணே கண்ணன் கொடுங்க, ஆண்டவரே அது எனக்கு போதும்னு கேட்டிருக்கலாம். பட் தேவன் கொடுக்கல. we don't know the full history, நமக்கு தெரியாது. பட் இங்க எழுதப்பட்டது வச்சுதான் நாம பார்க்க முடியும். எவ்ரி இயர் யோசித்து பாருங்க, இவ்வளோ அண்ணாளுக்குள்ள பிரச்சனை, இவ்வளோ துக்கம். பெண்ணினாலு பார்க்கும் போதெல்லாம் அவளை சொன்னா மாலடி மாலடின்னு சொன்னா, யூ ஆர் ஃப்ரூட்லெஸ், பேரன், வர்த்லெஸ். பாரு எனக்கு எவ்வளவு பிள்ளைங்க சொல்லி மனவடைவாக்கிட்டு அதனால துக்கப்படுத்தினாலாம். அண்ணாலால ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அண்ணாலால தாங்க முடியாத வேதனை. யார்கிட்ட போய் சொல்றது? யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. உடனே அழுதா, ஒப்பாரி வச்சா. எல்கானா வந்து பாக்குற, என்னமா ஆயிடுச்சு? பெண்ணினால் இப்படி சொல்றா, என்ன மனவடிவாக்கிட்டா, என்ன துக்கப்படுத்திட்டா. எல்கானால சமாதானப்படுத்த முடியாது. சில நேரத்துல நம்முடைய பாதையில, நம்ம கடந்து போகிற பாதையில nobody can change your situation. தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் ஆறுதலான வார்த்தை வந்தாலும் உங்க மனசு ஆறுதல் அடையாது. that is the truth.
எதுனா ஆறுதலான வார்த்தை வந்தாலும் இட் வில் ரீஇக்னைட். கோபத்தை இன்னும் அதிகரிக்கும், துக்கத்தை அதிகரிக்கும், யாரோ ஏதோ சொன்னதை இன்னும் ட்ரிகர் பண்ணும். ஆனா கதாச்சு அவன் வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும் எல்கானா ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷலா கொடுத்தாலும் அவனுக்கு அந்த ஸ்பெஷல் அற்பமா தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இவ்வளோ பிரச்சனையில இருந்தாலும் she came to எங்க சீலோவுக்கு வந்தா. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பிரச்சனை நடுவுல தான் வரா, அவ போராட்டத்தின் நடுவுல தான் வரா. she never gave up on God. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியாது, but she came, she worshipped God, she prayed to God. ஏதோ ஜெபம் பண்ணா, வந்தா. she came with எல்கானா. யோசித்து பாருங்க, நாம என்ன நினைக்குவோம், அவங்களா நம்ம எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களா, அவங்களா நான் வரலப்பா, அவங்க இருக்கிறாங்களா நான் வரலப்பா. சேஃபர் சைட்ல இருக்க போடும், அங்க வந்து நான் உங்களை பார்த்து எனக்கு கோபம் வரும், அதனால நான் வராம இருப்பேன். உங்க சத்ருவை சிநேகிக்க மனசு வரும், உங்களுக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு ஜெபிக்க மனசு வரும். யூ டோன்ட் ஹாவ் தட் ஹார்ட். வராததே நல்லது, போகாததே நல்லது, இப்படிதான் நினைப்போம். பட் அண்ணாள் கிட்ட என்ன ஸ்பெஷலுங்க, எல்லாம் இருக்குதுங்க. பிரச்சனை இருக்குது. பிரச்சனை எங்க இருக்குதுங்க, அவளை அழ வைக்கிறது எங்க இருக்குது, ரொம்ப தூரம் இல்ல. ஹிந்தியில சொல்லுவாங்க என்ன, எங்க இருக்கிறான்னா, எங்க என்னவா இருக்கிறான், துஷ்மன் கஹா பகல் மே, சத்ரு எங்க இருக்கிறான், பக்கத்துலதான் இருக்கிறான். அண்ணாள் வரும்போது பெண்ணினால் எங்க இருக்கிறாங்க, பக்கத்துல தான் இருக்கிறான். கேரேஜ்ல டிராவல் பண்ணி வந்தாங்களோ, குதிரை மேல வந்தாங்களோ, கழுத மேல வந்தாங்களோ தெரியல, ஆனா வழி நடுக்க கூட தான் வந்தா. So she had an enemy always next to her. அவ குத்திட்டே இருப்பா, வீட்டிலையும் குத்துனா, வெளியில வந்தாலும் குத்துவா. நோ கன்சோலேஷன், அவளுக்கு கன்சோல் பண்ண முடியாத அளவுக்கு துக்கத்துல இருக்கிறா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படியான ஒரு பாதையில நம்ம கடந்து போகிறோம்னா, it doesn't mean that is the end of our life. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கடைசி நினைக்கிற, நான் இப்பதானே ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய போறேன். I am going to begin something new. Where you think it's over, ஆண்டவர் சொல்றார், it's not over, I am starting something new உன்னுடைய வாழ்க்கையில. நீ இப்ப எப்படி இருக்கிற, பழச நினைச்சு, கடந்ததை நினைச்சு, இது மாறுமா இது மாறுமா இது மாறுமான்னு அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது இருக்கும், அது இருக்கும், இருக்கட்டும். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நான் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். ஏசாயா 43 நாம படிக்கிறோம் அதை. ஹல்லேலூயா. நான் என்ன பண்றேன், பழையதை மறந்துரு. அதே யோசிச்சுட்டு இருக்காத. ஆனா யோசிச்சுட்டு தான் உட்காரோம். அண்ணால் யோசிச்சுட்டு தான் இருந்தா. எது வரைக்கும், till God started that new thing. ஆண்டவர் எங்க ஆரம்பிச்சாருங்க, அண்ணாளுக்கு வந்து அவ சாமுவேல் கர்ப்பத்துல உருவான போது ஆரம்பிக்கல. எங்க கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அண்ணாளுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சாரு, அந்த வருஷத்துல. எந்த வருஷத்துல, சீலோவுல தேவனை தொழுது கொள்ள வந்த அந்த வருஷத்துல. எந்த வருஷம் தெரியாது, அந்த வருஷத்துல
எப்ப ஆரம்பிச்சாரு? அவ துக்கத்தின் நடுவுல இருக்கும் போது. எப்ப தொடங்கினாரு? அவ அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் போது. எப்ப ஆரம்பிச்சார்? எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல எல்கானாவை தவிர மற்றவர்களால் அவ அருவருக்கப்படத்தக்க ஒரு நிலைமையில இருக்கும் போது, she is worth for nothing என்று எல்லாரும் சொல்லுகிற நேரத்துல, she cannot bring forth something from her womb சொல்லுகிற நேரத்துல, அவ கனி கொடுக்க முடியாது, ஒரு பிள்ளை பெற முடியாது, she is a barren woman ன்னு சொல்லுகிற அந்த நேரத்துல தான் God began to work something in her. இன்னைக்கு we always live in the opinion of others. Hallelujah. ஆண்டவர் கர்த்தருக்கு தெரியும் அவங்க ஒப்பீனியன் எப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்றார், that is not my opinion. இன்னைக்கு பிரச்சனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளதுதான். we have opinion, we want to follow our அந்த ஒப்பீனியனுக்கு ஏத்தபடி எல்லாம் இருக்கணும். it's not going to happen. ஹல்லேலூயா. அவங்க பிரச்சனை போராட்டத்தின் நேரத்துல நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய மனசு, கண்ணு எல்லாம் ஆண்டவரே, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இந்த சூழ்நிலையில் உங்க ஒப்பீனியன் என்ன ஆண்டவரே? உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? உங்க நினைவு என்ன ஆண்டவரே? உங்க யோசனை என்ன ஆண்டவரே? நீங்க இதுல என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? பதில் வருமா? வராது. ஆனா எப்பயோ ஒண்ணு செய்வார். நமக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவர் புதிய காரியம் செஞ்சா இப்படி அப்படி இப்படி பார்த்த உடனே இப்படி நடந்துடணும். தேவன் சொல்ற ஏசாயாக்கு மூலமா, இஸ்ரவேல் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இப்போதே தோணும். எப்போ தோணும்? அப்பவே வா. எப்போ தோணும்னா, எப்போ தொடங்குனா, the day and time of God has to come. அவர் சொல்லுவாரு, புதிய காரியத்தை செய்கிறார், இப்போதே தோன்றும். நீங்களும் நான் அந்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்வார், இந்த நாள்ல ஆண்டவர் செய்வார், அப்படி இல்லை. இட் மீன்ஸ் காட் இஸ் ப்ரிப்பேரிங். நிலத்தை அவர் உழுது படுத்தி பண்படுத்தி அதை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ விதைச்ச பிறகு அந்த டியூ சீசன்ல நீ அறுவடையை நான் கொடுப்பேன். அந்த அறுவடையை நீ அறுக்கும் போது இட் வில் பி plentiful. அப்போ God has a season. அப்போ எப்ப புதிய காரியம் ஆரம்பிக்கும்? அண்ணாளுக்கு உடனே என்ன ஆச்சுங்க? அவ அழுதா, ஜெபம்னா இல்ல, அவ இன்னும் கருவுல ஒன்னும் ஆகாததுக்கு முன்பாவே God was preparing the ground. God was tilling. ஆண்டவர் தேவன் என்ன பண்ண? புடமிட்டு கொண்டிருந்தார், உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை காலம் அண்ணாளுக்கு என்னங்க? பைபிள் சொல்லுது, தேவன் தான் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாலாம். அப்போ தேவன் எதுக்கு அடைச்சு வச்சா? God knows it. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வரணும், ஒரு சாமுவேல் வரணும். சோ எதன பண்ணார்? அதனால மறைச்சு வச்சாரு, அடைச்சு வச்சாரு. அன்னாளுக்கு புரிஞ்சுச்சோ இல்லையே தெரியல, எல்கானாக்கு புரிஞ்சுச்சோ இல்லையே தெரியல, பெனினாளுக்கு புரிஞ்சுச்சோ இல்லையே தெரியல. அவள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? she is a barren நினைச்சாங்க. but God said there is a prophet who is going to come out of your womb. எல்லாம் முடிஞ்சது நினைக்கும் போது I am going to do something new. அண்ணாளுடைய துடிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்? சோ உங்களை கர்த்தர் உருவாக்கணும்னா முதல்ல உடைக்கப்படணும். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிடில் அது என்ன ஆகுமா? கனி கொடுக்காதான், பலன் கொடுக்காதான். ஜான் 12 படிக்கலாம். If a kernel of wheat, ஆண்டவர் சொல்ல, அப்படியே நிறைய கோதுமை போட்ட பிறகுன்னு சொல்ல, கர்னல் கோதுமை மணி, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து, ஜான் 12:24 12:24, யோவான் 12:24, கோதுமை மணியானது என்ன பண்ணுங்க? நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால் என்ன ஆகாது? அது தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப ஆண்டவருடைய பிளான் நம்ம லைஃப்ல என்ன இருக்குதுங்க? மிகுந்த மல்டிபிள் பிளெஸிங்ஸ், abundance of blessings. அப்ப அந்த கோதுமை மணி ஆண்டவர் சொன்னாரு, கோதுமை நீ விளைக்க போகிற அப்படியே மூட்டை மூட்டையா கொட்டுல, ஒரு கோதுமை மணி, சிங்கிள் கர்னல், ரைட்? அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் கோதுமை மணி, அது உங்க பசிய ஆத்தாது, உங்களுக்கு டேஸ்ட கொண்டு வராது. அது மண்ணுல விழுகுமானால் இட் மீன்ஸ் வேர் இட் கேன் டீகே, வேர் இட் கேன் டை. விழுந்த பிறகு என்ன ஆகுங்க? அது சாகணும். ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? இவ்வளோ ட்ரையல்ஸ், இவ்வளோ பிரச்சனை, why nothing is happening in my lifeனா கர்த்தர் என்ன பண்றாருங்க? புதிய காரியத்தை செய்யணும். அந்த புதிய காரியம் வாழ்க்கையில தொடங்கணும்னா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியமும் உன்னால உருவாக்கப்பட்டது, உன்னால் தோற்றுவிக்கப்பட்டது, உன்னால நினைக்கப்பட்டது, உன்னால வந்த காரியம் எல்லாம் it has to leave you, it has to die. மாம்சத்துல விதைக்கிறவன் மாம்சத்தை தான் அறுப்பான். whatever you sow that one you will reap. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், ரைட்? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க? புதிய காரியத்தை துவக்கணும். அன்னால் எவ்வளவு வருஷம் தெரியல, she saw only troubles and trials and pain and tears. அன்னால் அந்த வருஷத்துல நினைச்சிருக்கலாம், என்னைக்குதான் விடிவு காலம். என்ன ஒருனா, தேவன் உங்களுக்கு எனக்கும் he doesn't reveal the whole plan for your life. ஒன்னையும் சொல்ல மாட்டார். சொல்லிட்டார்னா சுவாரஸ்யம் போயிடும். திடீர்னு நடக்கும் போதானாங்க சர்ப்ரைஸ். அவர் God is a God of surprise. அங்க பாக்குற அண்ணால் அந்த வருஷத்துல உடஞ்சு போனான். நம்பிக்கை இல்ல, ஃபெய்த் இல்ல, எல்லாம் உடஞ்சு போச்சு, சுக்கு நூறா போயிருச்சு. So God waited for that time. அண்ணால் அங்க இருக்கிற அழுகிறா. யார் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகல, அழுது கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல என்னமோ அவளுக்குள்ள something begin to happen. சரி, when God wants to do something, God himself begin that small thing உங்க வாழ்க்கையில ஆரம்பிப்பார். உள்ள ஆரம்பிப்பார், நான் வெளியே ஆரம்பிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை மாற்றக்கூடிய வல்லமையும் கிருபையும் வெளியேந்து வராது, அது உள்ள ஆரம்பிக்கும். கர்த்தர் ஆரம்பிப்பாரு. ஹல்லேலூயா. அவ அழுது கொண்டு இருக்கிறா. அண்ணா எல்கானா எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் பண்ண முடியல. என்ன பண்றாங்க? ஏதோ ஒன்று உள்ள நடக்குது. நிறைய நேரத்துல உள்ள கர்த்தர் கிரியை செய்யும் போது நமக்கு என்ன இருக்குதுங்க? முடியறதில்ல. அந்த கிரியையை நாம செய்யறதுக்கு முடியறதில்ல. we don't understand it. சில நேரத்துல கர்த்தர் உள்ள இருந்து ஒரு சத்தத்தை என்ன பாரு, கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணு, just slip away from this place. உங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், ஒரு 5 நிமிஷம் போய் தனியா ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ண மாட்டோம். எப்படி உள்ள there will be unction of the Holy Ghost. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில அது நடந்திருக்குதுங்க. நடக்கலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ணுவார்? அங்க நம்ம ஒபீடியன்ஸ் இருக்குதா, அங்கதான் பாப்பாரு. உனக்கு உன் ரிலேஷன் முக்கியமா, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, உறவுகள் முக்கியமா, இல்ல நான் ஆரம்பிக்க போகிற மகிமையான காரியத்துக்கு நீ ரெடியா இருக்கிறியா? ஹல்லேலூயா.
எனக்கு நிறைய காரியம் எதேச்சையாதான், நான் சொல்ல எதேச்சன், பட் காட் பிளான்ட் இட். முதல்ல கர்த்தர் எனக்கு ஆவினால் அபிஷேகம் பண்ணினது எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல, லேட் ஆகி போச்சு. ஏன்னா நாங்க நீல சந்திரால இருந்து எங்க வரணும், காக்ஸ்டவுனுக்கு வரணும், பென்சன் டவுன், ஐ மீன் என்னது அது, ஏதோ ஒரு ஏரியா இருக்குது, டெக்கஸ்டா ஸ்கொயருக்கு வரணும். கிட்டத்தட்ட 13-14 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றோம் எவ்ரி சண்டே. அன்னைக்கு லேட் ஆகி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சரி போக முடியல. இன்னைக்கு போல ஆன்லைன் கிடையாது, அங்கங்க சர்ச்சுங்க கிடையாது, எங்க அப்பதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஒன்றும் பண்ணல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. பைபிள் எடுத்த ஒரு 25 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புக்கை படிச்சேன். அதை எப்படி படித்தேன், மெதுவாலாம் படிக்கல, சத்தம் போட்டு படிச்சுருந்தேன். ஸோ அன்னைக்கு சாயங்காலம் சிவாஜி நகர்னு ஒரு கூட்டம் நடக்குது, மோகன் சி லாசரஸோடைய கூட்டம் நடக்குது. அப்போல்லாம் வருஷத்துல 3 நாள், ஜான்வரியில 3 நாள் கூட்டம் நடக்கும். இப்போதான் யாரும் வர்றது கிடையாது. அல்லேலூயா. இப்பெல்லாம் வேற கோணத்துல போயிட்டாங்க. தோஸ் டைம்ஸ் தே ஹேட் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியாச்சும் ஆத்துமாக்கள்ங்கிற என்ன அவங்க தேடி வந்தாங்க. இப்ப நாம தேடி போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு, ரைட்? அப்போ அந்த கூட்டத்துக்கு போறேன், பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பன்னீர்செல்வம் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் இல்ல, முன்னாள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அந்த அவரு இல்ல, இவர் பன்னீர்செல்வம் அந்த டீம்ல இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் முடி கருன்னு இருக்கும், அவ்வளவு வயசாகி கூட. அவர் ஒரு பாட்டு பாடினுங்கிறாரு, நம்ம பாட்டும் தெரியாது ஒன்னும் தெரியாது. அவர் என்ன பாட்டு பாடுறாரு, வல்லமை உண்டு வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டுன்னு பாடினுங்கிறாரு. நாங்க நீலசந்திரால பஸ்ஸை பிடிச்சி வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாரு. அப்ப எல்லாம் ஏஞ்சி நிக்க இந்த பாட்டு தான் பாடுறாங்க. அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும், நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு பாட்டே தெரியாது. there is பவர் அந்த பாட்டு கூட தெரியாது, அந்த கோரஸ் கூட தெரியாது எனக்கு. ஸோ ஏதோ பாடுறாங்களே நல்லா இருக்குது, ஏஞ்சி நின்று அப்படியே பார்த்துக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு அந்த பாட்டை கேட்கும் போது திடீரென்று ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தருடைய வல்லமை மேல இறங்காரு. அப்போ கர்த்தருடைய வல்லமும் தெரியாது, ஆவியானுடைய அபிஷேகம்னு தெரியாது, பரிசுத்தாவினுடைய வல்லம் ஒன்னும் தெரியாது. ஏன்னா வசே என்னங்க, ஜீரோல இருந்தேன் தேவனை குறிச்சு அறிகிற அறிவுல. சோ ஏதோ ஒன்று நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அழற என்ன எப்படி இருக்குதுங்க, கண்ணில் தாரையா தண்ணி ஊத்துது. உள்ள ஒரு மைண்டு சொல்லுது என்னன்னு, எல்லாம் பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க, கண்ட்ரோல் பண்ணு. எங்க கண்ட்ரோல் ஆகுது? என் கை என்கிட்ட இல்ல, ஓடுது கை எங்கேயோ, நான் புடிச்சு இழுக்கிறேன். ஐ நெவர். அதுக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகுதான் என்னை தேவன் அபிஷேகம் பண்ணாருன்னு தெரியும். அது வரைக்கும் அபிஷேகம் பத்தி தெரியாது. nobody preached about anointing. யாரும் எனக்கு என்ன பண்ணல, பெந்தேகோஸ்தே நாளை குறிச்சு பேசல. ஏன்னா அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க படிச்சேன் நானு, எதை படிச்சேன், எதையும் படிக்கல. ஏசாயா ஏதோ நல்லாகுதுன்னு படிச்சேன், 25 அதிகாரத்தை படிச்சு முடிச்சேன். அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அதை செய்யறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹி போரிங் அவுட் His spirit on me, he prepared me. ஏதோ ஒண்ணு உள்ள நடந்தது. ஆதி அப்போஸ்தலரா இருந்தா எங்கேயும் போகாதீங்க, 10 நாள் காத்திருங்க. சோ தேவன் செய்ய போகிறது தெரியாது, பட் he will be working. இப்போது கூட என்ன நடக்குதுங்க, ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஏதோ ஒரு கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணராம we are so focused. நம்ம பத்தியே யோசி தேவன் யோசிக்கிறது நமக்கு தெரியாம போகுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. தேவன் தாமே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உருவாக்குகிறவரா இருக்கிறாராம். படிங்க, Philippians 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல உட்காந்து உங்க மைண்ட் எங்கன்னா ஊரை சுத்தினாலும்
கர்த்தர் உங்களுக்குள்ள ஒண்ணு செய்திருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அண்ணாளுக்குள்ள உருவாக்கி கொண்டிருந்தான், அண்ணாளுக்கு தெரியாது. அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துல ஆஃப்டர் சோ மச் கமோஷன்ஸ் இவ போறா, எந்திரிச்சு எங்க போறா? வருஷம் தோறும் போனா. இந்த வருஷம் வேற கோணத்துல போகிறான். நேரா போனா, ஆல்டர் கிட்ட போனா, முழங்கால் படிட்டா. She began to pray. She began to pour her heart. So அங்க என்ன நமக்கு கத்து கொடுக்கிறாரு? In every prayer learn to pour out your heart to God. God doesn't want your lip service. தேவனுக்கு என்ன வேணாங்க? உங்க உதடின் ஜெபம் அவருக்கு தேவையே கிடையாது. நீங்க எவ்வளவு வொக்காபுலரிய வச்சு வார்த்தை ஜாலங்களினால் நீங்க ஜெபம் பண்ணாலும் தேவனுக்கு என்ன இல்லைங்க? தேவன் அதுல பிரியமா இல்ல. அப்ப அண்ணால் அந்த நாள் என்ன பண்ணாங்க? போனா, முழங்கால் படிட்டு அழுதா, கண்ணுல தண்ணி வருது, வார்த்தை வரல. அப்ப யார் அந்த கிரியை செஞ்சது? ரோமர் 8:26 படி நாம வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம பலவீனங்கள் ஆவியானவருக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற வரையில ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஆவியானவரும் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்க இருக்குதுங்க? ரோமர் 8:26-27 வசனம். அப்போ God was working something in Hannah's heart. Outside crying, outside கோபம், everything was there. Inside என்ன இருந்துச்சு? God was working. அதனால அவ எந்திரிச்சு போனா. She had the unction to pray. She went, knelt down, prayed. பைபிள் சொல்லுது she poured her heart. தன் இருதயத்தை ஊற்றி அவ ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ண பிறகு அடுத்தவ என்ன பண்றாங்க? ஏழி பாக்குறான். குடிச்சிட்டு வந்துட்டா போல இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல everybody had the right to drink. இன்னைக்கு இருக்கிற உலகம் போலதான் அன்னைக்கும். ஏழி கேக்குறானா, அப்ப எத்தனை பேரை ஏழி பார்த்திருக்கணும்? திராட்சை ரசத்துல நிறைய குடிச்சிட்டியாமா? அண்ணான்னு சொல்ற, ஐயா அது என் பழக்கம் கிடையாது. நான் என் இருதயத்தின் வியாகுலத்தை தேவ சமூகத்துல ஊற்றினேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, புதிய காரியங்க ஆரம்பிச்சு. அண்ணாளுக்கு சாமுவேல் பிறந்த பிறகா? ஒண்ணுமே நடக்காததுக்கு முன்னாடியா? சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியம்னா எங்க திடீர்னு தொப்புக்கிடின்னு மேல இருந்து எதனா விழுந்தாதான் புதிய காரியம் கிடையாது. உங்க வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறினாதான் அப்பதான் புதிய காரியம் கிடையாது. God doesn't அப்படியே வந்து போடுறது இல்ல. He prepares you and me. நம்ம ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆயத்தப்படுத்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல நீ சாகணும், உன் சுயத்துக்கு இதெல்லாம் கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும். செத்தா நீ நீ உன் வாழ்க்கையில நீ செத்தினா you will bear fruit, much fruit. அந்த வசனத்தை நாம நல்லா படிக்கணும். ஜான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது எப்படி இருக்குங்க? அது தனியாதான் இருக்கும். அது தனியாதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டுக்கு போய் ஒரு நெல்லையோ ஒரு கோதுமையோ எடுத்து பேக்ல வச்சுக்கோங்க, பர்ஸ்ல வச்சுக்கோங்க, ரைட்? இல்ல ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி அதை பாருங்க, டெய்லி அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஆனா எங்க விழணும்? விழ வேண்டிய இடத்துல விழணும். எங்க விழணும்? மண்ணுல விழணும். மண்ணுல விழுந்து அது மேல மூடி அது மேல தண்ணி இதெல்லாம் வந்த பிறகு பைபிள் சொல்லுது அது செத்ததே ஆகில் என்ன பண்ணுமா? மிகுந்த பாலனை கொடுக்கும். It will produce big harvest. ஒரு கோதுமை ஒரு 1000 கோதுமையை உருவாக்க முடியும். That is a Christian life. அப்படிதான் இருக்கும்.
அண்ணால என்ன பண்ணாங்க? அழுதா. அன்னைக்கு விதைச்சா. she died அந்த நாள்ல. அது வரைக்கும் she was living in the pressures of this world. அன்னைக்கு அவ செத்துட்டா. நோ மோர், நான் அழப்பா, நான் பாதர் பண்ண மாட்டேன், நான் துக்க முகமா இருக்க மாட்டேன், நான் வேதனையோட இருக்க மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன், நான் பெண்ணினால பத்தி குறை சொல்ல மாட்டேன், இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தா. பைபிள் சொல்றதுக்கு அவ ஜெபித்து முடித்த பிறகு அவ துக்க முகமாவே இருக்கல. How did it change? Because she died. Hannah's flesh died. ஹானா செத்தா. அடுத்து அவ போறா. அண்ணால் எங்க செத்தாங்க? சீலோவுல தேவனுடைய ஆலயத்துல செத்தா. பிறகு எங்க போனா? வீட்டுக்கு போனா. யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அண்ணால் துக்க முகமா இருக்கலையா? பின்னால் கேலி பண்ணி இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க கேலி பண்ணி இருக்கலாம். அவ என்ன பண்ணிருப்பான்? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா. எல்லாம் கேலியும் கிண்டல் பண்ணும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே எல்லாம் பாக்குறாங்க. இவன் என்ன மென்டல் ஆயிட்டாளா? ஒரு பக்தன் இப்படி பாடினாரு, எப்படி, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். அவர் பேர் என்ன? ஜஸ்டின் பிரபாகரன் பாடினாரு, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு பைத்தியம்? யாருக்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு பைத்தியம்? அப்ப அந்த காலத்துல இருந்த மோகம், சினிமாவுக்கு பைத்தியம், சிகரெட்டுக்கு பைத்தியம், அது பாடும் போது பாடுவாரு, நீ யாருக்கு பைத்தியம்? அண்ணால என்ன பண்றாங்க? God began to work. பிலிப்பியர் 2:13 படி was working, he was working, he was working, he was working. அந்த கட்டம் வந்துருச்சு. அண்ணால் இப்போ ஜெபம் பண்ணா துக்கம் போயிருச்சு. இப்ப வீட்டுக்கு போறா. அடுத்து தேவன் கர்ப்பத்தை திறக்கிறார். கர்ப்பத்தை திறக்குவது அவர் ஜெபத்திலே அவர் என்ன பண்ணாரு? எப்படி உள்ள கிரியை செஞ்சார்னா, எவ்வளவு தைரியங்க அவளுக்கு. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அதை நான் உமைக்க கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நான் என் வீட்டுல வச்சுக்க மாட்டேன், நான் எங்க பண்ணுவேன்? இங்க கொண்டு வந்து விடுறேன் ஆண்டவரே. நாமெல்லாம் எப்படி இருப்போம்? இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு மாறிடுவோம். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறிடுவோம். அவ அப்படி இல்லை. She had so much faith in belief in God. அவ சொன்னா, என் தேவன் பார்த்துவார். அவர் கொடுத்தாருங்க. இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், துக்கப்பட்டேன், எல்லாம் பட்டேன். அவ உடைக்கப்பட்ட, அவ செத்துட்ட. அதனால என்ன சொல்றா? உயிர் உள்ளவர்கிட்ட நான் செத்துட்டேன், உயிர் உள்ளவர்கிட்ட என் பிள்ளை நான் கொடுக்கிறேன். ஏலிகிட்ட கொடுக்கல. அவ தேவனோட தான் பொருத்தனை பண்ணா, ஏலியோட பொருத்தனை பண்ணல. ஏலிகிட்ட சொல்ல, ஏலியோட பிள்ளைங்க கிட்ட சொல்லல. She had God and she had only God. இன்னைக்கு உங்ககிட்ட யார் யார் இருக்கிறாரு? தேவனும் இருக்கிறாரு, உலகமும் இருக்குதா? இல்ல. You should have only God. She had God and only God. கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வருஷம் இல்லாம ஒரு பிள்ளை பிறகுது. எவ்வளவு ஆசையா பால் கொடுத்து வளர்த்திருப்பா. இப்ப டிபார்ட்டிங் சீசன் வந்துச்சு. அவன் இங்க வந்து விட்டுட்டு அழுதான்னு சொல்லல. She came, விட்டா, பிள்ளைய ப்ரிப்பேர் பண்ண. அப்பவே அப்பா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் உன்னை கொண்டு போய் விட போறேன், நீ அங்கதான் வளரணும், அங்கதான் வளரணும், அங்கதான் வளரணும். அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சின்னதுல இருந்தே டீச் பண்ணணும். வயசான பிற்பாடு, வளர்ந்த பிறகு டீனேஜ்ல எல்லாம் டீச் பண்ண முடியாது. நீ இதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்கிறார், இதுக்கு தான் நீ பிறந்திருக்கிற, இதுக்கு தான் பிறந்திருக்கிற, இதுக்கு தான் பிறந்திருக்கிற, இதுக்கு தான் பிறந்திருக்கிற, இதுக்கு தான் பிறந்திருக்கிற. யூ ஆர் ஃபார் காட்ஸ் ஒர்க்.
சொல்லி 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 வளர்க்கணும். அந்த பிள்ளை மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடணும். நீ வளர்ந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அது உலகம். நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், படிச்சு ஒன்னத்தை சாதிக்க போறது இல்லைன்னு. படிச்சு என்ன ஒரு வேலை கிடைக்கும், ஒரு சம்பளம் வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நீ படிக்கிற படிப்பு உனக்கு பரலோகத்துக்கு கிடைக்காது. your faithfulness God to God. நான் எப்படிங்க கரேஜ் வந்தது? பிகாஸ் she died. அவ செத்து போனா. அதனால அவ சொன்னா, நான் செத்து போயிட்டேன், ஜீவன் உள்ள இருக்கிட்டேன், பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தைரியத்தை தான் வந்து கொடுத்தா. பிள்ளைய கொண்டாந்தவனா தைரியமா விட்டுட்டு போயிட்டா. அதுவும் வருஷம் தோறும் கூட வரல. வருஷம் தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சிருவா. And Samuel, பைபிள் சொல்லுது, Samuel grew. தேவ சமூகத்துல வளர்ந்தானா. அப்போ அண்ணா எங்க பிள்ளை எங்க வளரல, சாமுவேல் எங்க வளரல? ஒரு காலம் மட்டும் ஆண்டவர் கொடுத்தாரு. அண்ணால் கையில கொடுத்த பிறகு அந்த காலம் வரைக்கும் அண்ணால் வளர்த்தா, போஷிச்சா, கத்து கொடுத்தா. இப்ப வந்த பிற்பாடு எங்க வளர்றான்? She grew in the presence of God. நீங்க எங்க வளரணும்? You should grow yourself in the presence of God. உங்க பிள்ளை எங்க வளரணும்? In the presence of God. இன்னைக்கு எங்க வளர்க்கிறோங்க? உலகத்துலதான் வளர்க்கிறோம். உலகத்தின் பிரகாரமா அவங்க அப்படி வளர்த்தாங்க, நான் இப்படி வளர்க்கிறேன். அவங்க இப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, நான் இப்படி செலிப்ரேட் பண்றேன். யூ வில் கோ டு ஹெல். ஒன்னும் நடக்காது. Your child has to grow in the presence of God. இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்க, வளரும் போது கையை உயர்த்தி ஆராதிக்கிறது வைக்கப்படாது. அப்படியே ஏதோ ஜெபிக்கிறது போல ஜெபிக்கிறது கூட வைக்கப்படாது. வளர்ந்த பிறகு என்ன ஆகும்? என் கூட இருந்த வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க, சர்ச்சில் உட்காந்துன்னு இருப்பானுங்க. திடீர் ஏஞ்சி காணாம போயிடுவானுங்க. எங்கடா போனீங்க? நாங்க கண்ணு மூடி இருந்தோமா, இட்லியா தெரிஞ்சு, அதனால இட்லி சாப்பிட போ. It's very important to allow your child to grow in the presence of God. நீங்களும் நான் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல வளர பழகிக்கணும். தேவ பிரசன்னத்துல அமர கத்துக்கணும். தேவ பிரசன்னத்துல எப்போது இருக்க பழகி கொள்ளணும். Don't allow the things of the world உன்னை கிராஸ்ப் பண்ண, உன்னை பிடித்து கொள்ள இடம் கொடுக்க கூடாது. ஹானா அதான் பண்ணா. உலகத்தின் எல்லாம் சொல்லி இருக்கலாம், எப்படிமா இந்த சின்ன பிள்ளைய. அண்ணா அண்ணா சொல்லுங்க, எனக்கு தெரியும், போயா. எது எலிசா சொன்னது போல எல்லாம் உங்க எஜமான எடுத்துக்க, எனக்கு தெரியும், சும்மா இருப்பா. You should have that guts. என் பிள்ளை எங்க வளர்றான்னு எனக்கு தெரியும், எப்படி வளர்க்க போறான்னு தெரியும். நீ ஒன்னும் சொல்லாதீங்க. அவன் தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல வளர்ந்தபடினால அவன் வளர்ந்து கொண்டு இருக்கும் போதே God began to speak to him. God began to use him. நீங்க தேவ சமூகத்துல இருப்பீங்கன்னா தேவன் உங்களோடு பேசாம இருக்கவே முடியாது. டிவி சீரியலுக்கு சினிமாவுக்கு முன்னாடி வளர்ந்த சினிமா பேசும். Where is your mind? கண் எங்க இருக்கிறது? எங்க உட்காரோம்? Are you growing? Are you living in the presence of God? நாம சொல்லலாம், ஐயோ எனக்கு காலை தொடங்கி ராத்திரி வரைக்கும் வேலை இருக்குது. ஆமா, எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதன் நடுவுல எங்க இருக்கிறோம்? சமையல் பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலைக்கு போன எல்லாம் இருக்குது.
ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஒரு மனுஷன், ஃபார் எவ்ரி மேன் காட் ஹஸ் given 24 hours டைம். 8 hour போச்சுன்னா மீதி 8 hour என்ன பண்றீங்க? 8 hour ஃபார் ஸ்லீப், 8 hour ஃபார் ஒர்க்கு, மீதி 8 hour என்ன பண்றீங்க? ஒரு அவர் கூட நமக்கு ஜெபிக்க முடியுதுல்ல. ஏன்? 8 hour 16 hour 8 hour தூக்கத்திலே போயிருது, 8 hour உலகத்தோட போயிருது, மீதி 8 hour அங்க போயிருதுனால இந்த 8 hour யூஸ் பண்ண முடியல, கர்த்தருக்காக யூஸ் பண்ண முடியல. நீ தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணி பாரு, தேவ பிரசன்னத்துல நேரத்தை செலவு பண்ணி பாரு. தானியல் செலவு பண்ணா, சாத்ராக் செலவு பண்ணா, சாத்ராக் மேஷாக் ஏபேத்நேகோ செலவு பண்ணாங்க. அவங்க கேட்டா ப்ரொமோஷன் வந்துச்சு. ராஜா கூப்பிட்டு கொடுத்து நான் ப்ரமோஷன் எடுத்துக்க. புத்தி வேணுமா, அறிவு வேணுமா? தேவ பிரச சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணு. உலகத்தோட அல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட அல்ல. தேவன் கொடுப்பது அவருக்கு மகிமை கொண்டு வரும். அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்தாரு, மகிமை கொண்டு வந்தது. அண்ணாளுக்கு அதுக்கு பிறகு சாமுவேலுக்கு ஒரு 5 பிள்ளைங்களை குறிச்சா there is no record about them. அண்ணாள் வளர்ந்திருப்பான், நான் கேரண்டி சொல்றேன். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்திருப்பாங்க. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. அப்போ இன்னைக்கு தேவன் என்ன பண்றாரு? உங்களை என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். Your promotion is with God and your promotion is from God. Spiritually, materialistically எல்லாம் எங்க இருக்குதுன்னா அது தேவன் கிட்ட இருந்து தோணி, தேவன் கிட்ட இருந்து வந்து தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா.